ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்பைசியான நல்லா காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ், கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் போட்டுட்டு சிக்கனையும் நல்லா வதக்கி விடணும். சிக்கன் நல்லா வதங்கணும். அந்த ஆயிலே நல்லா சிக்கன் வதங்கணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் கடாயில் ஆயில் ஊற்றி மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து வச்சுக்கணும். எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி இது தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனில் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனோட ஆயில், சிக்கன், வெங்காயம், மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரமோ அதுக்கு தகுந்தப்ப மசாலாஸ் குறைச்சிக்கோங்க. இப்படி பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதையும் போட்டு இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அதையும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நல்லா சிக்கன் நல்லா வதங்கணும். எல்லாமே போட்டு நல்லா வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். நம்ம சிக்கனை நல்லா வதக்குனதுலேயே பாதி வெந்திருக்கும். அதனால் நல்லா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தாலும் நல்லா வெந்திருக்கும். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.